ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரியா விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு பாகக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி தோல் எல்லாம் சீவிட்டு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு உப்பு, மஞ்சப்பொடி, கொஞ்சம் கேர்ட் ஆட் பண்ணி ஒரு 1/2 hour இதை வந்து சோக் பண்ணணும். கொஞ்சம் அதோட கசப்பெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஆந்திரா ஸ்டைல். இதுக்கு ஒரு பொடி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டு தான் பண்ண போகிறோம். இது ஒரு ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஊறினதுக்கப்புறம் இந்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜென்ரலாகவே பாகக்காய் வந்து ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் இதை வந்து பிட்டில் பண்ணலாம், தொக்கு பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு வகையில் நம்ம இன்டேக் எடுத்துக்கிறச்சு நமக்கு கொஞ்சம் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல். சுகர் பேஷண்ட் மஸ்ட்டு எடுத்துக்கணும், ரொம்ப நல்லது. பாகக்காயில் இருக்கிற அந்த கசப்பு தான் வந்து நம்ம பிளட்டில் வந்து சுகரோட லெவல் வந்து கம்மி பண்ணும். சரி, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைன்றதுனால கொஞ்சம் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் குக் ஆகட்டும், எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரவுண்டாக நறுக்கி வச்சதை வந்து புழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக எல்லோரும் புளி தான் போடுவா. எனக்கு என்னவோ தயிரோட போட்டால் டேஸ்ட்டு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. ஸோ நான் எப்பவுமே தயிர் ஆட் பண்ணி தான் பண்ணுறது. இது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு 10 to 15 minutes ஆகும். கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு புழிஞ்சிட்டு இது பாகக்காயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 to 15 minutes நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி அந்த பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ண வேண்டியதுதான். நான் இதில் ஆல்ரெடி சால்ட்டு, மஞ்சள் பொடி போட்டாச்சு. ஸோ அந்த பொடியிலையும் கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ நமக்கு ஃபைனலாக டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணால் கொஞ்சம் சீக்கிரம் குக் ஆகும். இந்த பாகக்காய் ஃப்ரை வந்து எங்கள் பாட்டி வந்து சூப்பராக செய்வா. இதுலேயே வந்து முழுக்கறி மாதிரி கூட பண்ணுவா. நடுவில் ஒரு ஹோல் மாதிரி போட்டு அதில் இருக்க சீடெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொடி வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணி பண்ணுவா. சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கோவக்காயில் ஃப்ரை பண்ணுவா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நானே எங்கள் அம்மா கிட்டே தான் கற்றுண்டேன். இந்த பொடி வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பொட்டுக்கடலை பூண்டு பொடி வந்து வெறும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்லாம். தோசைக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சில பேர் அதில் வந்து புளி கூட ஆட் பண்ணுவா. பட் நான் புளியெலாம் ஆட் பண்ணுறது இல்லை. எல்லாத்துலேயும் புளி வேண்டாம்னு சொல்லிட்டு. இது நல்லா ஃப்ரை ஆகணும். 10 to 15 minutes ஆகும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ நடுவில் கொஞ்சம் நல்லா கிளறி விடணும். அது இரும்பு கடாயில் பண்ணால் இன்னும் சீக்கிரம் குக் ஆகும். அந்த ஹீட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் ஈக்குவலாக. நம்ம கொஞ்சம் நல்லா மெலிசாக கட் பண்ணிட்டோம்னா ரொம்ப தீஞ்சு போயிடும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ரொம்பவும் கனமாக இல்லாமல் மெலிசாக இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரைனா அது பாகக்காய் தான். கசப்பாக இந்த பொடி போட்டால் நமக்கு அவ்வளோவா கசப்பு வந்து தெரியாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃப்ரை ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 minutes மேலேயே ஆகும். அது ரொம்ப குக் ஆகலைன்னா நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அப்பப்போ நடுவில் நம்ம வந்து அதை
கலரி இதுலயே வந்து இன்னொரு வெரைட்டி பண்ணுவாங்க எங்க பாட்டி, வெள்ளுள்ளி காரம்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணுவா. அது இன்னும் டேஸ்டியா இருக்கும். ஆந்திரா பீப்புள்ஸ் ஜென்ரலாவே காரம் நிறைய இன்டேக் எடுத்துப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆயிட்டு இருக்கு. ஒரு 50% ஃப்ரை ஆயிருக்கு. இந்த ஸ்கின் எல்லாம் அப்படியே ஷ்ரிங்க் ஆகிட்டு கொஞ்சம் பிளாக் ஆகணும். ஜென்ரலாகவே பாவக்காய் வந்து அந்த சீடோட சாப்பிட்றச்சே ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சீடுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். இன்னும் ஒரு 5 minutes கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கிறிஸ்பியாக ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட். நான் நிறையா விடலை, ஆயில் கொஞ்சம் தான் விட்டுருக்கேன். இது நல்லா குக் ஆகிடுது. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி வந்து ஒரு 2-3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த பொடியை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு இந்த பொரியலோடு சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நான் இந்த இது இப்போ பாகக்காய் ஃப்ரை பண்ணேன்னா வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். இதுவே சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுவேன். இந்த பொடியும் இந்த எண்ணெயோட கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இந்த பொடி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஒரு 5 minutes நல்லா இது அப்படியே பொடி கிறிஸ்பியாக ஆகணும். நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பாகக்காயிலையும் உப்பு போட்டிருக்கோம், இந்த பொடியிலையும் உப்பு போட்டிருக்கோம். அவ்வளோதான், நம்ம பாகக்காய் ஆந்திரா ஸ்டைல் பாகக்காய் ஃப்ரை, காக்கரக்காய் ஃப்ரை ரெடி. ஃபைனலாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கருவேப்பிலை. ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ஒரு காக்கரக்காய் ஃப்ரை. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் பிரியா விலாக்ஸ். நம்ம பாகக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.